ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன வேலைகள் செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம மரத்தில் இருந்த கொய்யாப்பழம் எல்லாமே பறிச்சுட்டு ஒரு வழியாக பக்கெட்டில் வந்துட்டு அந்த சின்ன கூடையில் வந்துட்டு அடுக்கி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் அங்கே டேபிளில் இருக்கிறப்ப பசங்க அப்பப்போ பார்த்துட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. வீட்டுக்காரருமே அப்போ வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. வேறு எங்கேயாவது நம்ம வச்சிட்டோன்னா மறந்துட்டு விட்டுருவோம், வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் முன்னாடி டேபிள்லேயே வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு பைனாப்பிள் இருந்துச்சு. நம்ம அன்றைக்கி புளியஞ்சோலை போயிட்டு வந்திருந்தப்போ வாங்கிட்டு வந்துருந்தது. அதனால் சரி, பசங்க வெறுவாயிலேயே சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு அந்த பீஸ் எல்லாமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு மிக்சியில் போட்டுட்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். தண்ணி விட்டு அரைச்சிட்டு அந்த ஜூஸ் தான் இப்போ முன்னாடி ஒரு டம்ளர் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். அது கூடயே நம்ம ஜூஸ் போட்டதையும் எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடியே ரவை, பாதாம், முந்திரி எல்லாமே நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன். அது நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பிஞ்ச் உப்புமே தண்ணி கொதிக்கிறப்ப போட்டுட்ருந்தேன். அப்போ தான் நம்மளுக்கு எப்போயுமே ஸ்வீட் டேஸ்ட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் எப்போயுமே ஒரு கல் உப்பு போட்டுக்கிட்டோன்னா நல்லா ஈவன் பண்ணி ஸ்வீட் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம போட்ட ரவையை கட்டிப்படாமல் எப்பயும் போல் நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கலர் எல்லோ கலர் இல்லைங்கிறதுனால நம்ம நார்மலாக எப்போயுமே வச்சுருந்த கேசரி பவுட்ரு தான் அன்றைக்கி நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ரவை எவ்வளோ எடுத்தோமோ அதே மாதிரி அதே அளவுலேயே சர்க்கரை அளந்து வச்சுருந்தேன். நல்லா ரவை லைட்டாக கெட்டியாகி வர்றப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபைனலாக இறக்க போகிறப்ப நெய் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்லா நெய் வாசத்தோடு ரொம்ப கட்டியாக ஒரு மாதிரியாக வர வரன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். ஃபைனலாக நம்ம நெய் சேர்த்துக்கிட்டோன்னா அதுக்காக எப்பயும் போல் நல்லா வேக வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம், அடி பிடிக்காமல். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. வேறு எதுவும் டவுட்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இவ்வளோ நாளும் கமெண்ட்ஸ் பண்ண எல்லா சிஸ்டருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்ம நேற்று போயிட்டு அந்த புளியஞ்சோலையெல்லாம் சுற்றி பார்த்துருந்தோன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அன்றைக்கி எங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, அன்றைக்கி போகிறப்ப என்னென்ன நாங்கள் பார்த்தோம், எப்படி ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கேசரி ஃபைனலாக செஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கேசரி பவுட்ரு தான் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு பைனாப்பிள்ங்கிறதுனால எல்லோ கலர்னால் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லோ கலர் இல்லை. நான் எப்போயுமே அந்த மாதிரி கலர் வாங்கினதே இல்லையா, அதனால் இல்லை வீட்டில். அதனால் இருந்த கலர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப ஒயிட்டாக வச்சோன்னாலும் அதுவும் பசங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சமாச்சும் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் அவங்களுக்கும் பிடிக்கும். அதனால் ரெட் கலர் மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு சேர்த்துருந்தேன். அப்புறம் நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ சுகர் சேர்த்துட்டு லைட்டாக லூஸ் ஆகும். அதோட அந்த இப்போ கேசரி பவுட்ருமே நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிக்கும். அதனால் நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அன்றைக்கி நல்லா இருந்துச்சு. அந்த பைனாப்பிள் அந்த ஸ்மெல் எல்லாமே கேசரி டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி ஷார்ட்ஸுமே கூட கொடுத்துருந்துருப்பேன். அதில் வாய்ஸ் கொடுக்கல, சாங் மட்டும்தான் வச்சு கொடுத்துருந்துருப்பேன். அதனால தான் இன்றைக்கி சரி லாங் வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். ஆனால் அந்த பைனாப்பிள் பயங்கர புளிப்பாக இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட்டாக கிளம்புறப்ப தான் இது பைனாப்பிள் வாங்கலாம், நிறையா பலாப்பழம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் சரி பைனாப்பிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அந்த மேலே அவுட்ரு ரெட் கலராகவே இருக்கும்ல, நல்லா சிகப்பாக அந்த பைனாப்பிள் வச்சுருந்தாங்க. அப்புறம் க்ரீன் கலரில் இருக்கிறது, அப்புறம் நார்மலாக எப்போயுமே நம்ம ஊர் சைடு விற்கிறது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் ரெட் கலரில் மேலே இருக்கும்ல அந்த மாதிரி பைனாப்பிள் தான் வேணும்னு சொல்லிட்டு என் தம்பிகிட்டையும் வீட்டுக்கார்ட்டையும் சொல்லியிருந்தேன். அவங்க 2 பேரும் தான் வாங்குறதுக்கு போயிருந்தாங்க. நாங்கள்லாம் உட்காந்துருந்தோம் காரில். அப்புறம் அவங்க 2 பேரும் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அந்த க்ரீன் கலரில் இருக்கிறத வாங்கியிருப்பாங்க போல். அதனால் பயங்கர புளிப்பு. சும்மா சாப்பிட்றதுக்கு முடியவே இல்லை. புளியம்பழம் கூட பரவாயில்ல, அந்த அளவுக்கு பயங்கரமாக புளிப்பாக இருந்துச்சு. அப்புறம் தான் சரி வீட்டில் வச்சுட்டு சும்மாவும் சாப்பிடவும் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கேசரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன்.
இது அவ்வளோ ஸ்வீட்டு எல்லாமே சேர்த்துமே வந்துட்டுமே லைட்டாக வந்து புளிப்பு வந்து இருக்கத்தான் செஞ்சிச்சு. மித்தபடி நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வாசம் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அது வந்து புளிப்பு இல்லாமல் இருந்திருந்தாலும் நான் நினச்சிருந்தேன் ஆப்பிள் அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்த்துட்டு ஃப்ரூட் கேசரி செய்வாங்கள்ல, அது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் நல்லா வதக்கிட்டு அந்த மாதிரி செய்யலான்னு தான் எனக்கு ஆசை. இது புளிக்கிற புளிப்பை பார்த்த உடனேயே வேணாண்டா சாமின்னு சொல்லிவிட்டு ஜூஸ் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இனிப்பு நிறையா கொஞ்சம் போட்டு செஞ்சிட்டோன்னா மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு. மறுநாள் வரைக்குமே இருந்துச்சு, சாப்பிட்டோம், கெட்டு போகவே இல்லை. நல்லா வந்து வேக வச்சு நெய்யெல்லாம் விட்டு செஞ்சதுனால சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நம்ம நெய் வந்து சேர்த்துட்டு ஆஃப் பண்ண போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக கிளறிட்டு அப்படியே வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம கேசரி செய்யணுன்னா ரவை வந்துட்டு நல்லா நம்ம நெய் விட்டுட்டு வறுத்தோன்னா அதுக்கு தக்கன வந்துட்டு கேசரி நல்லா வரும். ரொம்ப வந்துட்டு பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டாமையோ இல்லைன்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வறுக்கிறதுக்கு தக்கன வந்துட்டு கேசரி நல்லா வரும். ரொம்ப வந்துட்டு கலர் மாறிடாமல் வந்துட்டு நல்லா மணலாக வறுத்துக்கணும். அது மட்டும்தான் வந்து கேசரிக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சர்க்கரை கலந்த அந்த பவுல்லையே வந்துட்டு எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்க்காக வேண்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். பைனாப்பிள் கேசரி தானே நம்ம செஞ்சோம்னு சொல்லிவிட்டு அதுக்காக ஒரு பீஸ் வந்து பைனாப்பிள் வச்சு சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சாச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.